கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடி நீட்டு நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்டர் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதத்தின் ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 14-15 ஆகிய வசனங்களிலே மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்கிறது. கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் இந்த டிசம்பர் மாசத்திலே 1ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரைய தினம்தோறும் நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். தூங்கும் முன்பாக இந்த மாசத்திலே, கிறிஸ்துமஸ் மாசத்திலே எப்படிலாம் நம்ம நன்மை செய்ய வேண்டும் என்பதை தியானித்து கொண்டிருக்கிறோம். ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க அவரும் அவர்களைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கும் அப்படியானார். கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிறிஸ்துனுடைய பிறப்பு மிகுந்த ஒரு ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கு அப்படின்னா, மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு என்று எழுதப்பட்டிருக்கு. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்ததுனாலதான் பிசாசுடைய கிரியைகள் அழிக்கப்பட்டுச்சு. ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை வேண்டும் என்றால் அந்த மனுஷன் இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளணும். இயேசுவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும்போது என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில கர்த்தரை விட்டு தள்ளி போன என்னென்ன காரியம் இருக்கோ அது எல்லாம் நமக்காக இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சாபமானார். நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துக்கம், நம்முடைய தலைமுறை சாபம் எல்லாத்தையும் சிலுவையில சுமந்தார். அவரை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போதுதான் நம்ம வாழ்க்கையில விடுதலை கிடைக்கிறது. 15ஆம் வசனத்திலே ஜீவகாலம் எல்லாம் சில குடும்பத்துல பிறந்ததிலிருந்து கடைசி வரைய ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே. சில குடும்பத்துல என்ன இருக்கு அப்படின்னா மரண பயம் மட்டும்தான் இருக்கும். என் வாழ்க்கையெல்லாம் மரணமே வந்துட்டு போயிட்டுப்பா, அடிமை எல்லாம் வந்துட்டு போயிட்டு, இயேசு கிறிஸ்துவ என்னைக்கு சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொண்டனும் என்னோட வாழ்க்கையில அந்த மரண பயம் போயிட்டு, அடிமைத்தனம் போயிட்டு, இதெல்லாம் என்னோட வாழ்க்கையில எப்படி போச்சு அப்படின்னா, என்னுடைய அக்கிரமம், என்னுடைய மீறல், என்னுடைய பாவம் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில சுமந்தார். எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இன்றும் பிதாவுடைய வலதுபரிசத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிறார். நம்மளை நித்திய ஜீவனுக்குள்ள கொண்டு போகணும். இந்த பூமியிலே எத்தனையோ கோடிக்கணக்கான ஜனங்கள் அடிமைத்தனத்துல சிக்கிட்டு இருக்காங்க. ஏன் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில விடுதலை இல்லை அப்படின்னா, அவங்க ஏதாவது ஒரு மரண பயத்திலே, இல்ல பாவ அடிமையிலே, அடிமைத்தனத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பாங்க, வெளியே தெரியாது. இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகரா ஏற்றுக்கொள்ளும் போது என்ன நடக்கு அப்படின்னா, அவங்களோட வாழ்க்கையிலே விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு காலவேளையில செய்தி என்ன தெரியுமா? மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கும் அப்படியானார், வெளிப்பட்டார். நம்மளை மீட்டு எடுக்கணுமாப்பா. நம்மளை மீட்டு எடுக்கதான் தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. ரோமர் 9ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே, பிதாக்கள் அவர்களுடையவர்களே மாம்சத்தின்படி, கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன் என்று எழுதப்பட்டிருக்கு. இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன். மாம்சத்திலே கிறிஸ்து வெளிப்பட்டார். மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே. அவர் பூமியில வெளிப்படும் போதுதான் இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன்
என்னென்ன திட்டம் இருக்கோ அந்த எல்லா திட்டமெல்லாம் இந்த பூமியில நிறைவேறிச்சு. ஆதாம் ஏவாள் பாவம் செய்யும்போது தேவனுடைய மகிமை இழந்து போய் எல்லா சாபத்துக்குள்ளே, பாவத்துக்குள்ளே, அக்கிரமத்துக்குள்ளே கிடந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த பூமியில எத்தனையோ காரியங்கள் ரோமர்ல வாசிக்கும் போது எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமை அற்றவர்களாகி, ஒரு மனுஷனோட வாழ்க்கையில பாவம் வரும்போது தேவ மகிமை இழந்து போய் என்ன செய்ய தெரியாம இருப்பாங்க. ஒரு குடும்பம் இயேசுவை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்னா விடுதலை. அந்த விடுதலை எப்படி இருக்கு அப்படின்னா ஜீவகாலம் எல்லாம் உயிரோடு இருக்க நாளெல்லாம். சில குடும்பத்துல பயந்துட்டே இருப்பாங்க. சில குடும்பத்துல சொல்லுவோம், சீக்கிரம் செத்து போயிடுவேன், எனக்கு பயமா இருக்கு, எனக்கு இந்த வியாதி வந்துருமோ, எனக்கு அந்த வியாதி வந்துருமோ. தன்னால நினைச்சு பயந்துட்டு இருப்பாங்க. ராத்திரியான பயம், தூங்கி எதிர்ச்சா பயம், கடன்காரனை கண்ட பயம், புருஷனை கண்ட பயம், மனைவியை கண்ட பயம், மாமியார் கண்ட பயம், எத்தனை பயம் இருக்கு. யாரை பார்த்தாலும் பயம், எப்போதும் பயம். இதெல்லாம் என்னன்னா இது ஒரு பயத்தின் ஆவி. இந்த ஆவியிலிருந்து வெளியில வரணும் அப்படின்னா வசனத்தை மனப்பாடமா படிச்சு அறிக்கை செய்யணும். வசனத்தை வாசிக்கும்போது புரியலையா, மறுபடியும் வாசிங்க. ஜீவகாலம் எல்லாம் மரண பயத்தினாலே, உயிரோடுக்கு நாளெல்லாம் மரண பயத்தினாலே. மரண பயத்திலே சில குடும்பங்கள் அழிந்து போயிட்டு இருக்கு, வெளியே தெரியாது. அடிமைத்தனத்திற்குள்ளானவர்கள் யாவரையும், எல்லாரையும், இந்த உலகத்துல யாரெல்லாம் அடிமையில இருக்கிறாங்களோ, மரண பயத்துல இருக்கிறாங்களோ, அப்படிப்பட்ட ஜனங்களை மீட்டெடுக்க இயேசு கிறிஸ்து உலக ரட்சகரா வெளிப்பட்டார். ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படிக்கு. நம்மளை விடுதலை பண்ணணுமா, நம்மளை மீட்டெடுக்கணுமா, அதற்காக மாம்சத்தின்படி கிறிஸ்துவும் அவர்களில் பிறந்தாரே, இவர் என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்ட சர்வத்திற்கும் மேலான தேவன், ஆமென் என்று முடிகிறது. இன்னைக்கு செய்தி என்ன தெரியுமா? பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாக இருக்க, நமக்கு சரீரம் இருக்கு, நமக்கு இரத்தம் இருக்கு. அதே போல தேவனும் நம்மை போல மாம்சத்தில் வெளிப்பட்டார். அப்ப கிறிஸ்துனுடைய பிறப்பை நாம் கொண்டாடும் போது தேவன் மாம்சத்தில் வெளிப்பட்டார். எதற்காக வெளிப்பட்டார்? அதுதான் முக்கியம். மரண பயத்திலே, அடிமைத்தனத்திலே இருக்கிற ஜனங்களை மீட்டு எடுக்க வெளிப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டார். 2 பாயிண்ட் சொல்லியிருக்கேன், மறுபடியும் கூட சொல்லிடுறேன். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு. பாவம் செஞ்ச உடனே இவன் மரணத்துக்கு தண்டனை சொல்லி பேசிக்கிட்டே இருப்பான். அப்ப மரணத்துல இருக்க ஜனங்களை மீட்டெடுக்கணும் அப்படின்னா தேவன் மாம்சத்துல வெளிப்பட வேண்டும். அவர் மாம்சத்துல வெளிப்பட்டு நம்முடைய பாவம், நம்முடைய அக்கிரமம், நம்முடைய மீறுதல், நம்முடைய துணிகரமான பாவங்கள், துன்மார்க்கமான காரியங்கள், தலைமுறை சாப எல்லாவற்றையும் தாமே சிலுவையில் சுமந்தார். இன்னைக்கு காலையில இந்த செய்தி யாரெல்லாம் கேட்குறீங்களோ, உங்க இருதயத்துக்குள்ளே ஏதாவது ஒரு காரியம் மரணபயம் இருக்கா, தற்கொலை எண்ணங்கள் இருக்கா, ஏதாவது ஒரு பாவத்தில் அடிமையா இருக்கிறீங்களா? அது விபச்சார பாவமா இருக்கலாம், காம விகாரமா இருக்கலாம், வேசித்தனமா இருக்கலாம், துர்இச்சையா இருக்கலாம், மோக இச்சையா இருக்கலாம், காம விகாரமா இருக்கலாம். சில குடும்பத்துல கஞ்சா பழக்கம், விக்கிர வழிபாடு, சொல்லணும்னா பாவம் ஒரு பெரிய பட்டியல போயிட்டு. ஏதாவது ஒரு காரியத்துல அடிமைத்தனத்துல இருக்கிறீங்களா? இல்ல அந்தகார இருளை கட்டப்பட்ட நிலைமையில இருக்கா? எப்படிப்பட்ட ஜனங்களா இருந்தாலும் சரி, எனக்காக இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அந்த இயேசு கிறிஸ்து நம்ம இதயத்துக்குள்ள வரும்போது நமக்கு விடுதலை. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு செய்தி என்ன அப்படின்னா, பிள்ளைகள்லாம் நம்ம எல்லாரும் சேர்த்தா மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களா இருக்க, நமக்கு சரீரம் இருக்கு, நமக்கு இரத்தம் இருக்கு, உடையவர்களா இருக்க
அவரும்னா இயேசுவும் அவர்களைப் போல நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். நம்மளை போல பிறந்துட்டார். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசு அந்த பிசாசை தமது மரணத்தினாலே அழிக்கும்படிக்கு அப்படியானார். ஹல்லேலூயா. புதிய நாளுக்கு ஜெபிப்போமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாக நேசிகள் அன்புடன் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே நன்றி எடுத்து யோசிக்கிறோம்ப்பா. புதிய நாளிலும் உங்கள் பிள்ளைகளோட நீங்கள் பேசியிருக்கீங்கப்பா. நன்றி. இந்த நாளைக்கான கிருபைக்காக 1000 மடங்கு உங்களுக்கு ஸ்தோத்திரம்ப்பா. பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தில் முத்திரை போடுங்க. உங்களுடைய கிருபையால் நிரப்புங்க. உங்களுடைய பிரசன்னத்தில் போடுங்க. உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஜெபாபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க, துதிக்கிற அபிஷேகம் தாங்கப்பா. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்துக்கு கர்த்தர் வேலைடைங்க. கல்வாரி அன்பினால் நிரப்புங்கப்பா. எங்களோட சிந்தனை கிறிஸ்துவோட நினைவுபட்டும் எங்கள் இதயத்துக்குள்ளே கர்த்தர் பிரியமில்லாத எந்த ஒரு காரியமும் இருக்கக்கூடாது. எங்கள் இதயத்துக்குள்ளே இயேசு கிறிஸ்து இருக்கணும்ப்பா. ஜீவகாலமெல்லாம் மரண பயத்தில் இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணும்படிக்கு உலக இரட்சகராக வெளிப்பட்டீங்க. உண்மை அழைக்கிறோம்ப்பா. இந்த நாளின் ஜெபிக்கிற குடும்பத்துக்கு கர்த்தர் விடுதலை கொடுங்கப்பா. அவங்களோட வாழ்க்கையில் எங்கெல்லாம் கர்த்தரை விட்டு தள்ளி போன காரியங்கள் இருக்கும் எல்லாவற்றையும் கர்த்தர் மன்னித்து இந்த நாளில் உங்கள் பிள்ளைகளை மீட்டு எடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. பலனிலை திறந்து பண்டக சாலை திறந்து ஒவ்வொரு குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. எத்தனையோ குடும்பத்தில் பலவிதமான இக்கட்டான சூழ்நிலை எல்லா உபத்திரத்தில் மாற்றிருங்க. கற்பத்தில் நீங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்கப்பா. மாசமாக இருக்க கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. டெலிவரி போகிற குடும்பத்தை கர்த்தர் கூட இருங்கப்பா. வாலிப பிள்ளைகள் இணைந்துக்காங்க. ஏற்ற துணை தாங்க. திருமணம் முடிந்ததுக்கப்புறம் கர்த்தரை விட்டு தள்ளி போகிற காரியங்கள் எதுவாக இருந்தாலும் மன்னித்து உங்கள் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி உங்கள் ரத்தத்தினால் கழுவி சுத்திகரிங்க. பிறந்த நாள் திருமண நாள் கொண்டாடிய குடும்பம் 1000 தலைமுறை ஆசீர்வதிப்பட்டும். காலை வேளையில் எத்தனையோ குடும்பத்தில் வேலைக்கு போகிறாங்க, டிரைவிங் லைன் போகிறாங்க, ஆஃபீஸ் போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, பிஸ்னஸ் போகிறாங்க. எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாள் எங்களுக்கு ஆசீர்வதித்தாங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லாரையும் என் இயேசு கிறிஸ்து ராஜா ஆசீர்வதித்தாங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன்ப்பா. தேவன் அருளி அப்போ மினிஸ்டரில் உங்களுடைய கருத்தில் பண்ணிடுறோம். எல்லா தேசத்தில் ஜனங்களையும் ஆசீர்வதிங்க, ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளிலும் கர்த்தருக்காக நாங்கள் வாழணும்ப்பா. கிறிஸ்துவோட பிறப்பை நாங்கள் கொண்டாடும் போது எங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு அடிமைத்தனத்தில் நாங்கள் இருக்கக்கூடாதுப்பா. எந்த ஒரு மரண பயத்தில் இருக்கக்கூடாதுப்பா. எங்களை விடுதலை செய்யதான்ப்பா நீங்கள் தேவகுமாரனா வெளிப்பட்டீங்க. மாம்சத்தில் இரத்தத்திலையும் உடையவராக அப்பா எங்களை போல மாம்சத்தில் வெளிப்பட்டீங்கப்பா. உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா, உண்மை அழைக்கிறோம்ப்பா. மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவனை தமது மரணத்தினால் அழிக்கும்படிக்கு வெளிப்பட்டீங்கப்பா. எந்தெந்த குடும்பத்திலே பாவ அடிமையில் இருக்கிறாங்களோ, மரண பயத்தில் இருக்காங்களோ, அந்த குடும்பத்தை மீட்டெடுக்க தான் வெளிப்பட்டீங்க. உங்கள் கரத்தில் ஒவ்வொரு குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைங்க, ஆசுரிங்க. சிறுபிள்ளை முதல் கொண்டு முதியோர் வரை எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசுரிங்க. இந்த நாளை உங்களுடைய ஜீவன்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் வேலையடைத்து ஆசுரிங்க. சரீரத்தில் பலவீனத்தோடு படுத்த படுக்கல, ஹாஸ்பிட்டல், அவசர சிகிச்சை எந்த நாட்டுக்குள்ள இருக்காங்களோ அப்பா உங்களுடைய தலைமுள்ள கரத்தினால தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க, தொட்டு சுகமாக்கித்தாங்க. ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. எல்லா குடும்பத்தையும் ஆசீர்வதிங்க. பலவீனத்தெல்லாம் நீக்கி ஆசீர்வதிங்கப்பா. இந்த நாளை உங்களுடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு குடும்பத்துக்கு கர்த்தர் பாதுகாத்து கொடுங்க. எத்தனையோ தேவைகள் உண்டுப்பா. சில குடும்பத்தில் கிறிஸ்மஸ்க்கு ட்ரெஸ் எடுக்கலப்பா. இந்த பிள்ளைகளுக்கு ட்ரெஸ்ஸுக்கு எல்லா தேவைகளாக சந்திங்கப்பா, சந்திங்க. உங்கள் கரத்தில் இருக்கணும். கர்த்தர் பொறுப்படுத்துங்க. துதிகான மகிமெல்லாம் முருகே செலுத்திடும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே ஆமென். தேவனுக்கு பை உண்டாதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காலத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, எனக்கு டெய்லி ஒரு நிமிடமாக ஜெபிங்க. ஊழியத்துக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். கர்த்தர் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. ஜெபிக்க வேண்டும் விரும்பினால் 9363064181 நம்பர் உண்டால் நாங்கள் உங்களுக்காக குடும்பத்துக்காக ஜெபிப்போம். காட் பிளஸ் யூ. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.